என் அன்பிற்கினிய நட்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருவை கமலக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். ஒரு நாள் விலை உயர்ந்த வைரத்தை வழியில் கண்டெடுத்தான். அதன் மதிப்பு என்னவென்று தெரியாமலே அதை தன்னுடன் இருந்த கழுதையின் காதில் மாட்டிவிட்டான். அதை கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு வைர வியாபாரி அவனிடம் சென்று, இந்த கல்லை எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு பணம் தருகிறேன், எவ்வளவு வேண்டும் கேள் என்றான் அந்த வைர வியாபாரி. உடனே பிச்சைக்காரன், அப்படியானால் ₹1 தந்துவிட்டு இந்த கல்லை வைத்துக்கொள் என்றான் அந்த பிச்சைக்காரன். அதற்கு வைர வியாபாரி இன்னும் குறைவாக வாங்கும் எண்ணத்துடன், ₹1 அதிகம், நான் உனக்கு 50 பைசா தருகிறேன், இல்லை என்றால் வேண்டாம் என்றான் அந்த வைர வியாபாரி. அதற்கு பிச்சைக்காரன், அப்படியானால் பரவாயில்லை, அது இந்த கழுதையின் காதிலே இருக்கட்டும் என்றவாறே நடக்கலானான் அந்த பிச்சைக்காரன். வைர வியாபாரி எப்படியும் அவன் தன்னிடம் அதை 50 பைசாவிற்கு தந்து விடுவான் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தான். அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வைர வியாபாரி அந்த பிச்சைக்காரனிடம் ₹1000 தந்து அந்த வைரத்தை வாங்கி கொண்டார். இதை சற்றும் எதிர்பாராத முதல் வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், அடிமுட்டாளே, ₹1,00,00,000 மதிப்புள்ள வைரத்தை வெறும் 1000க்கு கொடுத்துவிட்டு இவ்வளவு சந்தோஷமாக செல்கிறாயே, நன்றாக ஏமாந்து விட்டாய் என்றான் அந்த வைர வியாபாரி. அதை கேட்ட பிச்சைக்காரன் பலத்த சிரிப்புடன், யார் முட்டாள், எனக்கு அதன் மதிப்பு தெரியாது, அதனால் அதை இந்த விலைக்கு விற்றுவிட்டேன். மேலும் எனக்கு இதுவே மிகப்பெரிய தொகை, எனவே நான் மிகுந்த மகிழ்வுடன் இருக்கிறேன். அதன் மதிப்பு தெரிந்தும் வெறும் 50 பைசாவிற்காக அதை இழந்து விட்டாய், இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், உண்மையில் நான் முட்டாள் அல்ல, நீதான் முட்டாள் என்றான் அந்த பிச்சைக்காரன். இப்படித்தான் வாழ்க்கையில் நம்மில் பலரும் மிகச்சிறிய சந்தோஷங்களுக்காக விலை மதிப்பற்ற வாழ்க்கையே இழந்து விடுகிறோம். சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் நல்ல நாளே. நன்றி என் அன்பிற்கினிய நட்புறவுகளே. வணக்கம்.